மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எபினேசரே மெய் துதிக்கிறோம். யெகோவா தேவனே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே எமக்கு நன்றி. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் சூரியனே மெய் துதிக்கிறோம். நித்திய பிதாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மனோஜ் இல்லை சவுண்டு கேட்கவே இல்லை. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே பாவ இருள் எங்களை சூழ்ந்து கொண்ட போதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால எங்களை மீட்டெடுத்து எங்களை பாதுகாத்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களோடு பேசுபவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய மேலான கிருபைக்காய் நன்றி. மேலான தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நாணையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நாணையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே. உம்மை விட்டு அகன்று போக மாட்டே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நாணையா. அடிமை நாணையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே.
பிதாவே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவகாரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக தொடர்ந்து எங்களை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளையும் பாட போகிற பாடல்கள், ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகள், கேட்க போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவகாரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தா நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் தூக்கி எடுத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி
பாடலை நாம் பாடுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நாமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம்.
துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய வல்லமை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, எல்லா விதமான உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வல்லமைகள் ஒரு நாளுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, ஒவ்வொரு நபர்களுக்கும் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் எல்லா விதமான சாத்தானுடைய வல்லமைகளும் ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். எல்லா அசுத்த ஆவியுடைய வல்லமைகளும் எங்களை விட்டு வெளியேறட்டும். நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுதலை உண்டு. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, விடுதலை உண்டாகட்டும். ஒரு விடுதலை நாளை எங்களை நிரப்புகிறார். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால அதிசயங்கள் நடக்கும்பா, அற்புதங்கள் நடக்கும். குருடர்கள் பார்வை அடைவார்கள், செவிடரோட செவிகள் திறக்கப்படும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமை தான் ஆண்டவரே எல்லாரையும் சுகமாக்கும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை தான் எங்களை அதிசயங்களை நடப்பிக்கும். உம்முடைய வல்லமையினால தான் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமையினால தான் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உம்முடைய ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ள இருக்கும்போது தான் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காய் உம்முடைய அதிசயங்களுக்காய் உமக்கு நன்றியப்பா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமா. உம்முடைய வல்லமையினால அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்துச்சுப்பா. வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினது உம்முடைய வல்லமை. திராட்சை ரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் நம் அருகில தான் வாசம் பண்ணுகிறார், அற்புதங்களை செய்கிறவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம்.
வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மீட்டிட்டார் அதிசயம். பாவியான என்னையும் மீட்டிட்டார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். பாவியான நம்மள ஏழை பாவத்திலிருந்து என் மீட்டெடுத்து மீது அவருடைய நேச கரத்தினால நம்மளை அணைத்து கொண்டவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை போல அதிசயங்களை செய்ய யாராலும் முடியாது. அதிசயங்கள் செய்கிறவர் நாம் செங்கடலை இரண்டாக பிளந்தவரால் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி அதிசயங்களை விளங்க பண்ண அவரால முடியும். இருக்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒவ்வொரு நாளும் செய்கிற அதிசயங்களுக்காய் நன்றியப்பா. இனிமேலும் நீங்க எங்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்க போற அற்புதங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஜெபிக்க போற ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க பேசுவீராக. தேவக்கரம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த நாள்லையும் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும், மாற்றங்கள் உண்டாகணும். தேசத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். தேசம், நம்மளுடைய தேசம் பரிசுத்தமாக்கப்படணும். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே நம்மளுடைய தேசம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மளுடைய நடுவில் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் ஒருமனப்பட்டு நாம் கருத்தாய் ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கேட்டு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாள்லையும் நம்ம எலெக்ஷனுக்காக ஜெபிக்க போகிறோம். எலெக்ஷனில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். முதல் ஜெப குறிப்பா நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அல்லேலூயா. நடக்க போகிற தேர்தலில் நேர்மையான காரியங்கள் வெளிப்படணும். எந்த ஒரு அநீதியான செயல்களும் நடக்கவே கூடாது. ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் நேர்மையான செயல்பட ஒரு எண்ணம் உண்டாகணும். எல்லா போட்டி பொறாமைகள் எல்லாம் மாறணும். எதிர்க்கட்சிக்கு விரோதமாக செயல்பட எல்லா கிரிகளும் அழிக்கப்படணும். ஒவ்வொருத்தரும் நீதியாக செயல்படணும். ஊழலான காரியங்கள் எல்லாம் அந்த நாளில் நடக்கவே கூடாது. தேவனுடைய வல்லமை தாம இந்த தேர்தல் நடக்கிற இடத்துலையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஒவ்வொரு தலைவர்களுமே நேர்மையான காரியங்களை செய்யணும். அநீதியான காரியங்களை யாருமே செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணணும்.
உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த முடிய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த சிஎம் எலெக்ஷன் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தாமே நீங்கள் தாமே நான் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேர்தல் நாட்களில் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீதியாக செயல்பட உதவி செய்தலுங்க. நேர்மையாக செயல்பட நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அநீதியான காரியங்களுக்கு விலகி இருக்க நீங்கள் உதவி செய்தலுங்கப்பா. ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளே நீங்கள் தாமே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநீதியான காரியங்களுக்கு யாரும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆவியாருடைய வல்லமை தாமே ஆண்டவரை தேர்தல் நினைக்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை நீங்கள் தாமே பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உண்மையாய் செயல்பட நீங்கள் உதவி செய்தருளுங்க. அநீதியான காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நபர்களை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாய் செயல்பட நீங்கள் உதவி செய்தருளுங்கப்பா. எல்லா ஊழலான காரியங்களும் அழிக்கப்படுவதாக உடைய ஞானம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு தலைவரும் நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலான எலெக்ஷன் நடக்குது ஏசப்பா. ஆமென் அப்பா. தமிழகத்தில் நடக்கிற எலெக்ஷனுக்காக கூட ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக வல்லமை செயல்படுறாஜா. ஆமென். அந்த எலெக்ஷன் சரியான நிலையில் நடந்து முடிய உதவி செய்தலுங்கப்பா. நீதியின் அடிப்படையில செயல்படணும் ஏசப்பா. ஆமென். இந்த ஒரு அநீதியின் காரியங்களும் செயல்படக்கூடாது. செயல்படக்கூடாது ஆண்டவரே. பிசாசின் கிரியையில் செயல்படக்கூடாது. செயல்படக்கூடாது. எல்லா ஊழல்கள் லஞ்சங்கள்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க நடத்தி கொடுங்க ஏசப்பா. ஆமென் அப்பா. அதிகாரிகளுக்கு உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பணத்தினால ஓட்டுகளை பெறணும் என்ன இருக்கக்கூடாதுப்பா. சரியான நிலையில உண்மையான நிலையிலான ஓட்டுகளை போட உதவி செய்தருளுங்க. எலெக்ஷன் பூத்துல வேலை செய்யற ஒவ்வொரு ஆண்டவரே ஆசிரியர்களுக்காக போலீஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ள நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஓட்டுகளை போட உதவி செய்யுங்க. ஆமென் அப்பா. அந்த இடத்துல நேர்மை உண்மை செயல்படட்டே ஏசப்பா. ஆமென் அப்பா. எந்த ஒரு அநீதியான காரியங்கள் செயல்படவே கூடாது. எந்த ஒரு சத்துருவின் கிரியையில் செயல்படக்கூடாதுப்பா. ஆமென். நீர் தாமே எலெக்ஷனை முழுவதுமே நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்த ஜெப குறிப்பா, தேர்தல் நாட்களில் ஒரு சமாதானம் வெளிப்படணும். எந்த ஒரு சண்டைகளோ குழப்பங்களோ எந்த ஒரு இடத்துலையும் நடக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சமாதானத்தோடு போய் அந்த சமாதானத்தோடு அந்த எலெக்ஷனில் ஓட்டுகளை போடணும். ஆவியானுடைய வல்லமை தாமே ஓட்டு போடுற ஒவ்வொரு இடத்துலையும் கிரியை செய்யணும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். உன் வலது கை உனக்கு இடருண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நகர 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. சமாதானத்தை தேவன் தான் கொடுக்க முடியும். ஓட்டு போகிற எந்த நபராக இருந்தாலும் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய சமாதானம் வெளிப்படணும். ஒரு குழப்பங்கள் எதுவுமே அவருக்குள்ளே வந்துடக்கூடாது. யாருக்கு போடணும் எப்படி போடணும் அப்படின்ற எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது. தேவன் தாமே ஓட்டு போகிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் வெளிப்படணும். சமாதானத்தோடு ஒரு அமைதியுள்ள நிலைமையோடு போய் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும். எந்த ஒரு பிரச்சனைகளும் தேர்தல் நடக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் எழுப்பிடவே கூடாது. யாரும் குடிச்சிட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு அந்த இடத்த செயல்படுத்திடக்கூடாது. தேவன் தாமே ஒவ்வொரு நபருக்குள்ளே பாதுகாப்பை கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிற இயேசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, தேர்தலை கூட உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேர்தல் நடக்கிற இடங்களில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு ஒவ்வொருத்தரும் போட்டு முடிக்க நீங்கள் உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவரே, எலெக்ஷன் நடக்கிற ஒவ்வொரு பூத்துலையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, ஓட்டு போடுகிற ஒவ்வொரு நபருக்குள்ளே நம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கட்டும். ஒரு சமாதானத்தை நீங்கள் தாமே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தாமே ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. யாருக்கு போடுன்ற ஒரு ஞானம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எந்த ஒரு குழப்ப நிலைகள் அவருக்குள்ளே வந்துடவே கூடாது. மன அமைதலோடு போய் ஒவ்வொருத்தரும் போட்டுட்டு வர நீங்கள் உதவி செய்தல்லுங்கப்பா. ஓட்டு போடுகிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் சமாதானத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தாமே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாளில் யார் மூலமாக எந்த ஒரு பிரச்சனைகளோ கலவரங்களோ வந்துடவே கூடாது. ஆண்டவர், ஒவ்வொரு எலெக்ஷன் பூத்துலையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரை நீங்கள் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. காவல்துறைகள் மேலே உடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் அவர்கள் மேலே உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படுவதாக. கண்காணிக்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் உடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எலெக்ஷன் டியூட்டி பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளே நீங்கள் தாமே பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் யாரும் ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடவே கூடாது. எதிர்கட்சிகள் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏசப்பா, நீங்கள் தாமே ஒரு சமாதானத்தை அந்த நாட்களில் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே துதிக்கிற சுத்தரிக்கிற இயேசப்பா ஆமென். இவளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி நன்றி இயேசப்பா. செலுத்துகிறோம். இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிற இயேசப்பா. ஆமென். எலெக்ஷன்ல கர்த்தர் தாமே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இருந்துட்டு வந்து எந்தவித பிரச்சனைகள் நடந்துடக்கூடாது நடந்துடக்கூடாதுப்பா. ஓட்டு போற இடங்களை கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியா செயல்படட்டும். நாங்கள் அங்கே ஒரு ஜெபிக்கிறோம். சமாதானம் வெளிப்படுவதாக இயேசப்பா. ஆமென். ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ளே சமாதானம் வெளிப்படுவதாக வெளிப்படும்படியா எல்லா நாங்கள் கலவரங்களும் ஜெபிக்கிறோம்ப்பா. மாற உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு இடையே நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக. ஒருத்தர் சமாதானத்தை ஓட்டு போட உதவி செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை செயல்படும்படியா வெளிப்படுவதாக. ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒரு பாதுகாப்பு கட்டளையிடுங்க கட்டளையிடும்படியா இயேசப்பா. நாங்கள் சமாதானத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கட்டளையிட்டு வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இயேசப்பா. எலெக்ஷனை நல்லபடியா நட உதவி செய்யும்படியா உதவி ஜெபிக்கிறோம். செய்தருளுங்க. இப்படி செய்கிற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அடுத்த ஜெப குறிப்பா மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. தேர்தல் நாட்களில் தேவனுடைய சித்தம் வெளிப்படணும். எந்த தலைவர் வரணுன்ற தேவன் வெளிப்படுத்தணுமோ அந்த தலைவர்கள் தான் வரணும். வேறு யாரும் அந்த தலைவர்கள் வரக்கூடாது. தேவனுடைய சித்தமான தலைவர்கள் வரணும். தேவன் தாமே ஞானத்தை கொடுக்கணும். வர தலைவர்கள் தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளணும். தேர்தல் நடக்கிற இடங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். எந்த தலைவரை வர தேவன் சித்தமாக நியமித்திருக்கிறாரோ அந்த தலைவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணணும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே தேர்தல் நாளுக்காக கூட உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியோட வல்லமை தாமே வெளிப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு சித்தமான தலைவர் நீங்கள் தாமே வரும் உதவி செய்தருளுங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமான முதலமைச்சர் நீங்கள் தாமே எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டில் தேசத்தில் ஆண்டவரே மக்களுக்கு உதவி செய்கிற தலைவர்லாம் இருக்கு, நீங்கள் உதவி செய்தருளுங்க. அநீதியாக செய்கிற எந்த ஒரு தலைவர் எங்களுக்கு வேண்டாம் இயேசப்பா. ஆண்டவரே உண்மையின்படி நடக்கிற தலைவர்களாக இருக்கு, நீங்கள் உதவி செய்தருளுங்க. ஆண்டவரே தீமைகளை வெறுக்கிற தலைவராக இருக்கு, நீங்கள் உதவி செய்தருளுங்க. உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிற தலைவராக இருக்க உதவி செய்தருளுங்கப்பா. ஆண்டவரே நன்மை செய்கிற தலைவராக இருக்கு, நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியான தலைவர்கள் வர நீங்கள் உதவி செய்தருளுங்க. எல்லா தடைகளும் மாற நீங்கள் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியோட வல்லமை தாமே இந்த எலெக்ஷனில் நிற்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு முதலமைச்சர் நீங்கள் தாமே எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக தேசத்தில் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மையான காரியங்களை நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல ஒரு தலைவர் தேவ சித்தத்தின்படி வரணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பாரத்தோட ஜெபம். நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம்ப்பா. தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. ஆமென். உங்களுக்கு சித்தத்தின்படி உங்களுக்கு தலைவரை தாங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பயந்து நடக்கிற தலைவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். செய்தருளுங்கப்பா. அந்த இடத்துல செயல்பட உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சித்தமான தலைவர் எங்களுக்கு தரப்ப நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே, காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினதி காலத்திலே, காத்திருப்பேன் புது பலன் அடைந்திடுவேன். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை, கலிகூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை, கலிகூர்ந்து பாடிடுவேன். அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பா எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா.
தேர்தல் நடக்கிற நாட்களில் இந்த மீடியாவில் ஒவ்வொருத்தரும் அந்த நாளில் நியூஸ் போட்டே இருப்பாங்க. அதில் எந்த ஒரு பொய்யான தகவல்களும் வந்துடவே கூடாது. அந்த யார் யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். எந்த ஒரு பொய்யான தகவல்களும் யாரும் வெளியிடக்கூடாது. உண்மையின்படி அந்த நாளில் என்ன நடக்குதோ அதை தான் அந்த மீடியாவில் போடணும். தகவல்கள் ஒன்றுமே உண்மையாக வெளியிடணும். தேவனுடைய ஞானம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இந்த தேர்தல் நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியில் வருகிற ஆண்டவரே ஒவ்வொரு நியூஸுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ ஆண்டவரே அந்த நாளில் நடக்கிற காரியங்களை உண்மையாக வெளியிட உதவி செய்தரலங்கப்பா. ஆண்டவரே, யாரும் பொய்யான தகவல்களை வெளியிடவே கூடாது. ஆண்டவரே, உண்மையின்படி அந்த தகவல்கள் வெளியிடப்பட நீங்கள் உதவி செய்தரலுங்க. ஒவ்வொரு மீடியாக்கள்லையும் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஆண்டவரே, அதை வழி நடத்துகிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. உண்மையான காரியங்களின்படி அதை வெளியிட உதவி செய்தரலுங்கப்பா. சரியான எண்ணிக்கைகளை சொல்ல நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துலலாம் எலெக்ஷன் நடக்குதோ அதை உண்மையின்படி போட நீங்கள் உதவி செய்தரலுங்கப்பா. உண்மையாக அதை வெளியிட நீங்கள் தாமே கிருபை செய்யுங்க. வெளியிடுகிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் உடைய ஞானத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. அவர்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீங்கள் தாமே அவர்கள் கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையான காரியங்களை மாத்திரம் அந்த நாட்களில் வெளியிட நீங்கள் தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் அன்னிபரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேர்தல் நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீடியாவுக்கு உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையான காரியங்களை மட்டும் வெளியிட உதவி செய்தல்லுங்க. கர்த்தராமே, ஏற்ற ஞானத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகவல்களை சொல்லக்கூடாது இயேசப்பா. ஆவியானுடைய வல்லமைக்கார வெளிப்படுவதாக. ஞானத்தை நீர்தாமே கட்டளையிடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, அங்கே என்ன நடக்குதோ அந்த காரியங்களை மட்டுமே சொல்ல உதவி வெளிப்பட உதவி செய்தல்லுங்க. ஆவியானுடைய மகிமை வெளிப்படட்டும். பாதுகாப்ப கட்டளையிடுங்க. எல்லா மீடியாவுலயும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுல செயல்படுகிற ஆபரேட் பண்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. ஞானத்தோடு செயல்பட உதவி செய்தல்லுங்க. இந்த நேரத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்துடவே கூடாது இயேசப்பா. பாதுகாப்பின் கரை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட இருந்து வழிநடத்துங்க இயேசப்பா. ஆமென். சித்தமான தலைவர்கள் வர உதவி செய்தல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்தும். அடுத்த ஜெப குறிப்பாக தேர்தல் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அந்த மிஷினுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஓட்டு போடுற ஒவ்வொரு ஈவிஎம் மிஷின்லையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். அதுக்குள்ளே அந்த நாளில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. சரியான நேரத்தில் சரியானபடி அது இயங்கணும். அதுக்குள்ளே எந்த ஒரு சத்துருடைய கிரியில் எதுவுமே அதில் செயல்பற்றக்கூடாது. ஒவ்வொருத்தரும் உண்மையான அது போடணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு பட்டனுமே சரியான நேரத்தில் கிரியை செய்யணும். கரண்ட் காரியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஈவிஎம் மிஷினில் ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். தேவன் தாமே ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே தேர்தல் நடக்கிற அந்த ஒவ்வொரு ஈவிஎம் மிஷினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சரியானபடி இயங்க நீங்கள் உதவி செய்தலுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் போடும்போது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடவே கூடாது இயேசப்பா. நீங்கள் தாமே ஆண்டவரே சரியானபடி இயங்க நீங்கள் உதவி செய்தலுங்க. அது எண்ணிக்கைகளை சரியானபடி எங்கே நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்க. ஒவ்வொரு பட்டன்லையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. மிஷினுக்குள்ள தேவ ஆவியோட மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சரியானபடி போட நீங்கள் உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மிஷின்லையும் ஆவியோட வல்லமை வெளிப்படட்டும். அந்த மிஷினில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடவே கூடாது. ஆண்டவரே, தேர்தல் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் தாமே இந்த மிஷின்களை பாதுகாத்து சரியான இடத்துல இயங்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரண்ட் காரியங்கள் எல்லாம் சரியானபடி கிடைக்க நீங்கள் உதவி செய்தருளுங்கப்பா. ஆவியோட வல்லமை தாமே அந்த நாட்களில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஈவிஎம் மிஷின்லையும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம். ஆமென். தேசத்துல நடக்க போற தேர்தல்ல சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். 23ஆம் தேதி அந்த ஆண்டு ஈவிஎம் மிஷின்ல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாகப்பா. விரோதமா செயல்படுகிற எல்லா அசுத்த வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக. கரண்ட் காரியத்துல உம்முடைய அற்புதம் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நிலையில இயங்க உதவி செய்யுங்க. உதவி செய்தருளுங்கப்பா. இந்த மிஷின் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா போட போற நபர்களுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும். வெளிப்படுவதாக. இந்த பட்டனை பிரஸ் பண்ண உதவி செய்தருளுங்கப்பா. மகிமைதாமே அந்த மிஷின் மேல இறங்கும்படியா வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழலான காரியங்கள் அதுல செயல்படக்கூடாதுப்பா. நீதியின்படி அந்த மிஷின் இயங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நாமே அப்படியே செய்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
அடுத்த ஜெப குறிப்பாக அந்த தேர்தல் நாட்களில் யாரும் ஒருவருக்கு விரோதமாக எழும்பவே கூடாது. எதிர்க்கட்சிக்காரங்க மற்றவங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகணும். இதற்காக செய்யப்பட இல்லை மந்திரத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும். செய்வினின் வல்லமைகளால் நிர்மூலமாக்கப்படணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை தான் இறங்கணும். இந்த தேர்தலில் நிற்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் தேவனுடைய பாதுகாப்பு வெளிப்படணும். பிரச்சாரங்கள் செய்யும் போதெல்லாம் தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளணும். எங்கு சென்றாலும் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். தேர்தலுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த தேர்தல் நாட்களில் வெளிப்படுங்க ஆண்டவரே. தேர்தலுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவியினுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு நபர்களுக்குள்ளே நம்முடைய பாதுகாப்பின் வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. தேர்தலுக்கு ஒவ்வொரு நபருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பகைகள் எல்லாம் மாறட்டும், எல்லா விரோதங்கள்லாம் மாறட்டும் சப்பா. நீங்கள் தான் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டு ஒவ்வொருத்தரும் சமாதானத்தோடு இணைந்து எலெக்ஷனில் நிற்க உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவர் யார் ஜெயித்தாலும் ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை தாமே தேர்தல் ஆட்களில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மந்திரத்தின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய ஆளுகை தாமே இந்த நாட்களில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே நீங்கள் தாமே பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்ய போகிறோம். நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துவோம். அடுத்த ஜெப குறிப்பாக ஏசாயா எழுதின புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை அந்த நாட்களில் வெளிப்படணும். தேர்தலில் யார் யார் நிற்கிறாளோ அவர்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை ஒரு பிரசன்னம் வெளிப்படணும். கர்த்தருக்கு பிரியமான தலைவர்களாக இருக்கணும். உண்மையான காரியங்களை செய்கிற தலைவராக இருக்கணும். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணணும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிற இயேசப்பா. ஆண்டவரே, இந்த தேர்தலுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபரை நீங்கள் தாமே ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளாய் மாற நீங்கள் உதவி செய்தல்லுங்கப்பா. தலைவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்தல்லுங்க. உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்தல்லுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு தலைவர்களும் வரவே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வருகிற ஒவ்வொரு தலைவருக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆவியானுடைய மகிமை தாமே அந்த தலைவருக்கு வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்புங்க. ஆவியானுடைய பலன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நடக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஆவியானவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா. உடைய ஞானத்தோடு இணைந்து செயல்பட நீங்கள் உதவி செய்தல்லுங்க. கர்த்தருடைய கரத்தின் மகிமை தாமே அந்த தலைவர்களுக்குள்ளே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் தாமே மகிமையாக வெளிப்படுத்தின ஒவ்வொரு தலைவருக்குள்ளேயும் ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படணும் அப்படி சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவரை நீரே பாதுகாத்து நடத்துங்க. ரட்சிக்கப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிப்பட உதவி செய்தல்லுங்கப்பா. உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தாவீது போல உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமா வாழ உதவி செய்தல்லுங்கப்பா. உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மகிமை பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஆமென். ஆமென். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள்
வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். 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 மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களிது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு தேர்தல் நடக்கிற நாளில் தேவனுடைய ஆவியானவர் தாமே கிரியை செய்வார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்மளுடைய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கேட்டு பதில் தந்திருக்கிறார். ஆமேன். கை தட்டுங்க சத்தமா. அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி தேவநாம மகிமைப்படுவதாக. ஆமேன். ஒரு வசனத்தை வேகமாக நம்ம வாசிச்சிருவோம். ஆமேன். வாசிச்சு அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் எழுதின புஸ்தகத்தை ஆமென் 2வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதல் வசனம் சொல்லுது பாருங்க. ஜாதிகள் கொந்தளிக்குது, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. தப்பா சிந்திக்கிறாங்களா? கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறாங்க. அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகளை ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள் யாருடையவர்கள்? எங்களுடையவர்கள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. ஜனங்க எல்லாரும் எங்களுடையவர்கள், எங்கள் பட்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு எல்லா கட்சிகளினுடைய நிலைமைகளில் கூட்டத்தை பார்த்துட்டு எங்கள் இதில் தான் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, எங்கள் இதில் தான் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி உலகத்துக்குள்ளே என்னென்னா அவங்கவங்க பெரும் பெரும் கூட்டத்தை சேர்த்து வைத்து கொள்ளுகிறார்கள். இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, 4வது வசனம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை பார்த்து என்ன செய்வாராம்? சிரிப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவர்களை இகழுவாராம். ஆமென். என்ன நடக்குமா? 8வது வசனம் சொல்லுது பாருங்க. நேரம் இல்லை, வேகமா. என்ன கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும், அந்த ஜாதிகள் எல்லாம் நம்மகிட்ட வந்துருவாங்க. பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கை தட்டுங்களே. அல்லேலூயா, ஆமென். அரசியல் கட்சி பக்கம் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நம்ம பட்சத்தில் என்ன செய்ய வைப்பார்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிற்க வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் என்னன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறார். இல்லைப்பா, இவங்க உன்னுடைய ஜனங்கள் இல்லை, எழுப்புதல் காலம் வரும், அந்த காலம் வருகிறப்போ யாரும் அவங்க பின்னாடி போக மாட்டாங்க. அல்லேலூயா. 200 ரூபாய்க்கு காசு வாங்குறதுக்காக ஓடுற கூட்டமெல்லாம் அன்னைக்கு ஓடாது. ஆமென். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்க? ஆங்காங்கே காசு கொடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? இந்த நிலைகளுக்குரிய காரியங்கள்லாம் ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க? வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஓட்டுக்காக காசு வாங்குற காலங்கள்லாம் வராது. ஆமென்.
நீங்க பார்த்தீங்கன்னா எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்ந்த காலகட்டத்தில் ராஜாக இந்த ஜனங்கள்லாம் என்னுடைய ஜனங்க, இந்த நாடு என்னுடையது அப்படின்னு ரொம்ப பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தார். ஒத்த மனிதன் எலியா அங்கே வருகிறார். எழுப்புதலுக்காக கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு வருகிறார். அந்த இடத்துல ஒரே நேரம்தான், ஒரே நாள் தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. ஜனங்கள் எல்லாம் எலியா பட்சத்தில் வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரே வார்த்தை தான், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு அவ வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஒரே நாளில் தேசம் மறுரூபமாயிருச்சு. ஒரே நாளில் ராஜா பக்கத்து இருந்த ஜனங்கள்லாம் யார் பக்கத்து வந்துட்டாங்க? ஆமா, தேவனுடைய மனுஷன் பக்கத்துல வந்துட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன செய்வார்? நகைப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இந்த தேசத்தை ஒரு நாள் சீக்கிரமா மறுரூபமாக்க வைக்க போகிறார். அந்த நாள்ல கர்த்தருடைய ஜனங்களாய் தேசம் திரும்பி நிற்கிறத பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அடிபடுறாங்க, அநேக கர்த்தருடைய ஆலயங்களை இடிக்கிறாங்க, அநேக தேவனுடைய ஆராதனைகளை கெடுக்கிறாங்க, சபைக்கு போக விடாதபடி கட்டுப்பாடுகள்லாம் பண்றாங்க, சர்ச்சுக்கு போக விடாதபடி எத்தனையோ காரியங்களை என்ன செய்யறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு நாள் உங்களுக்கு புரியும். என்னைக்கு புரியும்னா, இந்த சபை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களுக்கு பிறகு அன்னைக்கு தான் யோசிப்பாங்க, இந்த கிறிஸ்தவங்க தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, இந்த கிறிஸ்தவங்க தான் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணாங்க, தேசத்தின் ஆசீர்வாத கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு வச்சிருந்தாங்க. இப்ப தாங்க எங்களுக்கு தெரியுது, இந்த கிறிஸ்தவங்க இல்லைன்னா இந்த தேசம் இல்லை, கிறிஸ்தவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க வாழ முடியாதுங்கிறது அன்னைக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நிச்சயமா அவங்கள பார்த்து சிரிப்பாரு. ஏன்னா இந்த ஜனங்களினுடைய ஜெபத்தினால தான் தேசம் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தேசத்துல சமாதானம் நிலவி கொண்டிருக்கிறது, தேசத்துல ராஜாக்களும் அதிகாரிகளும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நிச்சயம் நல்ல நிலையில இந்த எலெக்ஷன் நடக்கும். ஆமென். எந்த விதமான குளறுபடிகளையும் உள்ள கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. யாரு வரணுமோ, இந்த முறை யாரு வரணுமோ அவங்கள கர்த்தர் கண்டிப்பா என்ன செஞ்சிருவார், கொண்டு வருவார். அல்லேலூயா. அவங்க வரணும் இவங்க வரணும்லாம் ஜெபிக்க தேவையில்லை. கர்த்தர் நம்மளை கொண்டு தான் தேசத்தை மாற்றுவார். அரசியல்வாதிகளை கொண்டு அல்ல. அல்லேலூயா. அரசியல் தலைவர்களை கொண்டு அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொண்டு தான் கர்த்தர் மறுரூபத்தை தேசத்துக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். அதனால நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எங்கள் தேசத்து தலைவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நல்லா ஜெபிக்கிறது தவறு இல்லை. ஆமென். தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், எம்பிக்காக ஜெபிக்கணும், எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கணும், அரசு துறையில் வேலை செய்கிற எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆமென். கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் எழுப்புதல் வரும். அந்த நாளில் இந்த தேசம் தேவன் பட்சத்தில் நிற்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அந்தந்த சர்ச்சுகளில் எல்லா எம்பிக்களும் போய் சர்ச்சில் உட்காருவாங்க, எல்லா எம்எல்ஏக்களும் போய் உட்காருவாங்க, அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க, எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளும் போய் என்ன செய்வாங்க, சர்ச்சில் போய் உட்காருவாங்க. அல்லேலூயா. அந்த நாட்களை கர்த்தர் அதி சீக்கிரத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை கொண்டு தான் கர்த்தர் இந்த காரியத்தை நடப்பிப்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்கள் எழுப்புதலை பார்க்கணும், இதுதான் நம்ம நோக்கம். ஜனங்கள் மறுரூபமாக்கப்படணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு செய்தருளுவாரா. ஆமென். அல்லேலூயா. நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை தேசத்துக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது பாருங்க, 2:10, இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். கை தட்டுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய தேசத்துல இருக்கிற ராஜாக்கள் உணர்வடைகிற காலங்கள் வரும், அதிகாரிகள் உணர்வடைகிற காலங்கள் வரும். ஆமென். இப்பவும் தென்கொரியா சர்ச்சில் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா எம்பிக்களும்
தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சர்ச்சில் போய் இருந்து ஆராதிச்சுட்டு தான் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஆராதனைகள் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய தேசத்துலையும் சில முக்கியமான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் போய் ஆராதனையில் என்ன செய்கிறாங்க, கலந்து கொண்டு தான் வருகிறார்கள். அல்லேலூயா. முற்றிலுமாய் ஒரு மறுரூபமாக்கப்படுதலை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். ஆமென். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேசங்கள் பெருங்கூட்டமா சபையை தேடி வரும். பாடுவோமா? தேசங்கள் பெருங்கூட்டமா, அவ்வளவுதான், கர்த்தரை தேடி வரும். சொல்லுங்க. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவம், அவ்வளவுதான். ஆமா, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறீர். நிச்சயமா இந்த தேசத்தை மாற்றுகிற மறுரூபமாக்கப்படுதலை கர்த்தர் எங்க கரத்தில் நீங்க கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஆம் என்று பதில் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. தேவனுடைய மகிமை, அற்புதங்கள், அதிசயங்களை, வல்லமைகள் ஆண்டவரை வெளிப்படுத்தட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறுவதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையை தந்தருளுங்க, சுகத்தை தந்தருளுங்க. விடுதலையுள்ள ஆண்டவரே, மகிமைக்குரிய சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்திருளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இதற்குரிய பல நன்மைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆன்லைனில் ஆண்டவரே இந்த ஆராதனையை கேட்குறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உங்கள் வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்களை நடப்பிக்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.